பார்வதியோடைய எவிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உண்மதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா, செட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ரூ. 100 கையில குடுத்துட்டு வந்து கொண்டாடுங்கன்னா கொண்டாடிற போறாங்க. பட் உண்மையா மக்கள் வந்து கொண்டாடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, 50-50 தான். இந்த பார்வதிக்கு எவ்வளோ தூரம் லவ் இருக்கோ, அது அளவுக்கு ஹேட் இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஓகேங்களா? ஸோ பார்வதி இன்னைக்கு வெளிய எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாரியான ஒரு அப்டேட் வந்து குடுக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்கெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் அப்படிங்கிறது தெர்ல. ஸோ சாண்ட்ரா எலிமினேட் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 3 பேர தூக்குறது தான் பிளான் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிரஜன்லாம் உள்ள வரணும்பா. அடுத்த வாரம் செலிப்ரேஷன் இருக்கு. என்ன நீங்க அதுக்குள்ளயும் சாண்ட்ரா தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தூக்குனா ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பா சர்வ் ஆயிரும் எல்லாத்துக்குமே. ஏன்னா சாண்ட்ராவுடைய வார்த்தைகளும் வந்து அங்க கண்டிக்கத்தக்கணும் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். பட் அந்த விக்கெட் யார் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விக்கெட் இருக்கு. அப்ப பார்வதி, கமருதீனை தாண்டி இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்ப, கடைசி வாரம் நோ எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செலிப்ரேஷன் வீக். அதுக்கடுத்து வந்து 6 தான் இருப்பாய்ங்க. 3 பேர் போயிட்டாங்கன்னா 6 பேர் தான். அப்போ ஒரு ஆள் பெட்டி எடுத்து போனா 5 பேர் டாப் 5 கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இவங்க 2 பேர் போனதுனால இனி டாப் 5 ரொம்ப ஈஸி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். ஓகே. பட் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கேம் ப்ளே பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லைக்க போட்டுருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல வேற லெவல்ல இன்னைக்கான எபிசோடோடைய டிஆர்பி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ த கேமர் பாரு வித்தவுட் கமருதீன், அதாவது கமருதீன் இல்லாத பாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஷோவே ரன் பண்ணுச்சு அப்படிங்கிறது பாயிண்ட்டு. அதுக்கடுத்து முதல் 3 வாரம் ஒரு கேவலமான ஒரு கேமு. அப்புறம் தான் அந்த கப்பல்லாம் வந்துச்சு. அதுக்கடுத்து அந்த 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு எலிவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்னைக்கு அமிர்தம் கிட்ட போனாங்களோ அன்னிலேருந்து கேம் வந்து ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ஆடணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லை. ஸோ கமருதீன் வந்து ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டான் ஜோலி. அதே மாதிரி கமருதீனும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் பிளேயர், நல்லா விளையாடிட்டு இருந்தவன் தான். அவன் பாரதி கூட உள்ள க்ளோஸ் ஆகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலி முடிச்சிட்டான். ஆனால் இப்போ யாருக்கு இதனால ஆதாயம் பார்த்தீங்கன்னா அரோராக்கு தான். ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் இவங்க 2 பேரும் முதுகுலேயே சவாரி பண்ணி டிடிஎஃப் எடுத்து ஃபைனல் வரைக்கும் போயிட்டா அப்படிங்கிறப்ப அவருடைய ஸ்மார்ட்னஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அப்போது காசு கிடையாதாங்க பார்வதிக்கு? காசு கிடையாதா? கமருதீன் காசு கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, காசுலாம் இருக்குது. அது சும்மா வந்து உருட்டிட்டு இருப்பானுங்க எவனாவது. அதாவது காசு வந்து ஃபோர்ட்டிஃபைட் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. பிரதீப் ஆண்டனிக்கு காசு கொடுத்துட்டாங்க, மகத்துக்கு காசு கொடுத்துட்டாங்க. அதனால் காசுலாம் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டென்ட்டே அவங்க மூலமாக எடுத்து பிச்சை எடுத்தாங்க. இப்போ எப்படி காசு கொடுக்காம இருப்பாங்க? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பாரதி தான் நன்றி சொல்லணும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். வேணா இல்லாட்டி மிக்சரை தான் ரிவ்யூ பண்ணிட்டு எந்த இதுக்கு வியூ போயிருக்காது. ஒரு நெகட்டிவிட்டினால தான் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பாரதி இஸ் த ஷோ. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவங்களுக்கு சேலரி கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சேலரி கண்டிப்பாக இருக்குது. கமருதீனுக்கும் இருக்குது. பார்வதிக்கு யூடியூப் சேனல் இருக்குது. அதையாச்சும் வந்து பழச்சிப்பாங்க. பட் கமருதீனுக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது பயங்கர இம்பாக்ட் வந்து கொடுக்கும். சரியா? ஏன்னா அவருடைய சீரியல் அவங்க தேவை எடுக்கிறாங்களான்னு தெரியல. மேபி குமரனுக்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கமருதீன் வந்துட்டாருன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு சொல்லி தூக்கிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. பிரதீப் அதே மாதிரி தான் தூக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பூங்கொத்து அமிச்சாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரையும் தூக்கிட்டாங்கல்ல, பூங்கொத்து வரும் சூப்பராக பண்ணிங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்பயும் மாமா டிவி வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். ஓகே. அவங்களுக்கு காசு இருக்குது, அது காசு கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எவிக்ஷன் அப்டேட் பொறுத்த வரைக்கும் யார் வெளியே போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா சொல்லி தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. யார்? பார்வதியோட எவிக்ஷன், கமருதீனோட எவிக்ஷன்லாம் அது ட்ராமா பண்ணி தான் வந்து தூக்கிட்டாங்க. எப்படி ட்ராமா? கமருதீன் உள்ளே வந்தாலே பார்வதி உள்ளே வந்தாலே ஐயோ அப்படின்னு கத்திட்டு கிடந்தது. அதுக்காக விஜய் வந்து பயந்து போய் பண்ணிட்டாரு. இன்னொன்று பிரதீப் வந்து போலீஸ் கேஸ்லாம் போயிட்டாரு போல தெரியுது. அதனால் அந்த ஒரு சீரியஸ்னஸுக்காக வந்து தூக்கிட்டாங்க. இப்போ எதுக்கு தூக்க மாட்டாங்க எவிக்ஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இன்னும் கானா வினோத்தோட ஓட்டை வந்து எடுக்கணும்ல. இப்போ கமருதீன் பார்வதி தூக்கிட்டா கானா வினோத் ரொம்ப ஈஸி ட்ரிகர் பண்ணுறது. ஈஸியாக சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள வந்து பலிகடை ஆக்கிடுவாங்க. அதாவது பாத்ரூம்குள்ளே போகும்போது எட்டி பார்த்துட்டான் வினோத், படுத்துட்டு இருக்கும்போது கை வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பாரதி கமருதீனை காலி பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சோ இல்லை ஏதோ பண்ணியோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ கானா வினோத்தும் வந்து இறங்கிடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து அப்போ அந்த இடத்துக்கு யார் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேற யார்? பிடி தான். பிடி வந்து உள்ளே இறக்கி நம்ம திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு கேடுகட்ட வேலையை வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். இல்லை சபரியை புஷ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சபரி சாண்ட்ராவா இல்லை திவ்யா சாண்ட்ராவா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு
ஒரு விஷயம். பட் டாப் 5க்குள்ள கண்டிப்பா சாண்ட்ரா வந்து இருக்கிறது தான் பிளான். அதுக்கு தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து குடுக்குது. சரியா? ஸோ அதான் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பேசிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்